சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. இந்த ஹாலிடேஸ்க்கு கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் கிடச்சிருக்கு. நம்ம சென்னை தீவுத்தடல பிரம்மாண்டமாக வந்து தாஜ்மஹால் பொருட்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜங்கல் சஃபாரின்னும் காட்டு பூச்சிகளும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதுமே வந்து ஒரு பெரிய கோட்டை முன்னாடி வந்து ஒரு கழுகு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு தேனி இருக்குது. இதோட என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 80 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 3 பேர் போனதுனால 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பைக் பார்க்கிங் வந்து 50 rupees, கார் பார்க்கிங் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தாஜ்மஹாலை பார்க்கறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் வந்து பேனர் செட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போனோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே மெமரபிளாக இருக்கும். தாஜ்மஹாலை பற்றி வந்து சொல்லவே வேண்டாங்க, எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த தாஜ்மஹால் செட்டு போட்டது வந்து வடிவமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஃபேமிலி கிட்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. நீங்களே வீடியோவில் பாருங்க. தாஜ்மஹாலை பார்த்துட்டு அதோட பேக் சைடில் வந்து ஜங்கல் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து மான்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. உள்ள என்ட்ரானோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதாவது கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்மளையே வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த அசைகிற மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்க வந்து காட்டு மிருகங்களும் காட்டு பூச்சிகளும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து உள்ள வந்து நிறைய வந்து திங்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளே வந்து பார்த்து மெர்சல் ஆகிடுறோம். அதாவது காட்டு பூச்சிகள் வந்து பட்டர்ஃப்ளை இருக்குது, தும்பி இருக்குது, வண்டு இருக்குது, குளவி இருக்குது, ஒரு சில பறவைகள் இருக்குது, காட்டு மிருகங்கள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து தும்பி, நான் சொன்னேன் இல்லையா, டைனாசர், ஜிராஃபி, இந்த மாதிரி கிட்ஸுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, வண்டு, குளவி, பொன் வண்டு இது எல்லாமே கூட இருக்குது. பின்னாடி வந்து பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கலில் இருக்கிற எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு மியூசிக்குமே வந்துகிட்டே இருக்கும். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ளவர் மேலே உட்காந்துருக்கிற வண்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த வண்டெல்லாம் கூட பார்க்கறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சென்னையில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் ஆன் டைம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த வீடியோவில் ஷார்ட்டாகவே பார்த்துலாம் வாங்க. கிட்ஸ் ஃபேண்டசி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து கேமல் சவாரி இருக்குது. மொத்தம் வந்து 2 கேமல் இருக்குங்க. பெர் பர்சனுக்கு வந்து 80 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்துருக்கு. ஒரு 2-3 இருக்குது, புதுசாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷாப்பிங் ஏரியாலாம் இருக்குது. ஒட்டகத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க. இந்த வாட்டி நீட்டாக க்ளீனாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு. ஸோ அதனாலேயே வந்து நிறைய பேர் வந்து சவாரி போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஷாப்பிங் ஏரியா, பஜார் ஏரியா, 10 ரூபாய் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து கிட்ஸ்லாம் விளையாடுற மாதிரி ட்ராம்பலின் இருக்குது, ஃபன் சிட்டி இருக்குது, ரோலர் கோஸ்டர் இருக்குது, பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேஜிக்கல் மிரர்னு இருக்குது, வண்ண மீன்கள்னு சொல்லிட்டு ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது, 3D ஷோ இருக்குது. அதுக்கப்புறம் ஹாரர் ஹவுஸுமே ஒன்று வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து ஸ்னோ வேர்ல்டுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கோலி சோடா, அதுக்கப்புறம் வந்து கோலா ஐஸு, அப்பளம், அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. கடைசியில் வந்து பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஷாப்பிங் ஏரியா இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் வீடியோ போட்டப்போ நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. பட் இப்போ வந்து ஃபுல் ஃப்ளெஜில் எல்லா ஷாப்ஸுமே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லான ஷாப்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ரேண்டமாக வந்து ஒரு சில ஷாப்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த ஷாப்புமே கிடையாது. கடைசியில் மட்டும் ஒரே ஒரு ஹல்வா ஷாப் மட்டும் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேம்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து இந்த ஹால்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து இண்டிவிஜுவலாகவும் வந்து நம்ம கிட்ஸுக்கு கேம்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி 300 பே பண்ணி காம்போவாக எடுத்தோம்னா 6 கேம்ஸ் வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு டூம் தேட்டர் செட் பண்ணி பிளானட்டோரியம் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதோட பேக் சைடில் போனோம் அப்படின்னா கிட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ இதில் வந்து அஃப்ரிதின்மே வந்து ஒரு ஷூட்டிங் கேம் விளையாண்டாரு. ஃபைனலாக வந்து ரைட்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வாட்டி வந்து ரைட்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட ரைட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறைய ரைட்ஸ் இருக்குங்க. கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போனோம் அப்படின்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். சென்னையில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் வீக் வந்து YMCA நடந்த அதே மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து தீவுத்தொடலையும் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் தெரியணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.